மேடம் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டாங்க. அண்ட் மில்லட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஆர்கனைசர் பேக்கில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். என்னோட டியூட்டி அதுதான். என்னது இது? ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னையோட விலாக் எதை பார்த்தீங்கன்னா நானும் திருத்திக்குட்டியும் ஸ்பெண்ட் வித் அஸ் ஃபார் 1 டே. ஸோ எங்களோட 1 டேயில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன ஃபுட்டை சாப்பிட்றோம், அண்ட் எங்களோட ரெகுலர் டே எப்படி போகுதுன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடு இந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருக்குது கிச்சனு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு ஏற கட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஆர்கனைசர் பேக்கில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். என்னோட டியூட்டி அதுதான். அவங்க இல்லாத போது அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டு இவளுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு நான் திருத்தியே பார்த்துக்கணும். இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே கீழே போட்டிருக்கிறது மேடம் தான். சாரி, இது நான் தான். குட்டி காலையில் எழுந்து கொஞ்சம் நேரத்துலேயே அவளுக்கு பால் கொடுத்தாச்சு. ஸோ ஃபீட் பண்ண கையோட முதல்ல வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா அதுவுமே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருந்தது. சரின்னு கிடக்கிடன்னு வந்து 2 லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லோட் வந்து வாஷிங் மிஷின்லேருந்து ட்ரையர் மூவ் பண்ணிவிட்டேன். அண்ட் செகண்ட் லோடு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் வந்து வாஷிங் மிஷின்லேயே இருக்கட்டும், இந்த மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு துணி மடிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு முதல்ல அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு தான். ஸோ ராகி கூழ் அண்ட் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டது. ஸோ அதில் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நேற்று வச்சு ஏதாவது குழம்போ சாம்பாரோ இருந்தால், ப்ளஸ் அது இல்லாமல் நான் மாங்காய் ஊறுகாவும் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ரெண்டுமே ரொம்ப அல்டிமேட் காம்போவாக இருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கூழுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னே சொல்லலாம். மேலே நீங்கள் வந்துட்டாங்க இருக்கிறதெல்லாம் கலரி எடுத்து போடுறதுக்கு. திருத்தி குட்டி என்னதான் உங்களுக்கு அந்த டஸ்ட்டில் ஆக்சுவலி இந்த ஜிங்கில் பாத்திரம் இருந்தாலே ஏதோ மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி என் வேலையே ஓடாது. சரி, அதனால் முதல்ல பாப்பாவோட பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு முதல்ல வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேடம் வந்து கொஞ்சம் ப்ளே மூடில் இருந்தாங்க. சரி, அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா பாத்திரம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 1/2 hour கழிச்சு கூட தேய்ச்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் குழந்தைங்க விளையாடணும்னு தோன்ற நேரத்தில் நம்ம அவைலபிளாக இருக்கணும். அப்போ தான் அவங்களோட மைல் ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், ஹாப்பினஸ்லாம் அவங்க எல்லாமே சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிலாம் இருக்கும்போது நான் அதை பற்றிலாம் பெருசாக கன்சிடர் பண்ணதில்லை. ஸோ அவன் பாட்டுக்கு டாய்ஸ் போட்டால் விளையாடிட்டு இருப்பான். பட் இவளுக்கு வந்து நான் ரொம்ப மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். ஸோ அவள் கூட ஜாலியாக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறோமோ அண்ட் அவள் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்தளவுக்கு குழந்தைங்களும் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. திருத்தி கொஞ்ச நேரம் விளையாடிட்ட பிறகு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா. சரி, அவளுக்கு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணலான்னு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் அதை வந்து தண்ணி ஊற விட வேண்டாம்னு சொல்லிட்டு, ப்ளஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோன்னா ஃபார் த ஹோல் டே பாட்டில்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஸ்டாண்ட் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. பிகாஸ் தண்ணி வந்து ட்ராப் ஆகிட்டு பக்கவாக ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இன்கேஸ் நம்ம ஃப்ளாட்டாக வச்சோன்னா கண்டிப்பாக அதை இன்ஃபெக்ஷன் ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணுற போது ஏர் ட்ரை வந்து ரொம்பவே ஈஸியாகுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்த முடித்த கையோட பாத்திரத்தெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிடலாம். பிகாஸ் மோட நம்மளுக்கு மெயினாக கவுண்டர் டாப் கிளியராக இருந்தாலே ஓரளவுக்கு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்ச கையோட வந்து நான் லாஸ்ட் நைட் டிஷ் வாஷர் ரன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த வீட்லேயே பிடிக்காத ஒரு ஃபர்னிச்சர்னால் டெஃபினட்டாக டைனிங் டேபிளை சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளாக இல்லை குப்பை தொட்டியான்னு தெரியாத அளவுக்கு கடைக்கு போனாலோ இல்லை எந்த திங்ஸ் எக்ஸ்ட்ரா வீட்டில் எங்கே வைக்கணும்னு தெரியாத டைமில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் அடுக்கி வைக்கணும். அண்ட் ப்ளஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே க்ரைம் என் மேலே தான் வரும். ஸோ இந்த மாதிரி அதை சார்ட் பண்ணுறதுக்கே வந்து பாதி நேரம் போய்டும். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாகவே இது ஈஸி தான். பட் என்ன பண்ணுறது, நம்மளை தான் ப்ளேம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் என் ஹஸ்பண்டோ ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அகெயின் அது சம்டைம்ஸ் தான், எல்லா டைமும் வந்து பக்கா அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட் ட்ரேயில் இருக்கிற ப்ரெட்ஸ் அண்ட் பன்ஸ் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிவிட்டேன். அதை முடிச்சுட்டு எதெல்லாம் வந்து ஆர்கனைசர் பேக்கில் போடணுமோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் மில்லட்ஸோ அதெல்லாம் முதல்ல ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சது நான் எவ்வளோ ஒரு ஸ்டூப்பிடான டெசிஷன் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் டெஃபினட்டாகவே இது ஒரு வர்த்தியான ப்ராடக்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த நெட்டில் பார்த்துட்டு என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்பி ஃபேன்சியாக வாங்கிட்டோம். பட் ரியாலிட்டியாக வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது
அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்னன்றது. ஸோ இதை நான் கவர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணணும்னு எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்காது. ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 to 45 minutes ஆகிடுச்சு. ப்ளஸ் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் அவ்வளோ வர்த்தி கிடையாது. பட் இருந்தாலும் வாங்கிட்டேனேன்றதுக்காக சரி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஃபில் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் டெஃபினட்டாகவே முடிக்க முடியாது. ஏன்னா பெரிய இந்த காரமணியாக இருக்கட்டும் அதெல்லாம் எதுவுமே உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் சுத்தமாக கிடையாது. சரி எதெல்லாம் ஓரளவுக்கு போகக்கூடிய ஆப்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு போட வச்சாச்சு. அண்ட் மில்லட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக தான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கான ரீசனிங் எதுவுமே கிடையாது. ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் எல்லாம் வர நம்மளுக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணணும் ஒரு தூண்டல் வரும்ல. ஸோ அதில் பண்ண ப்ராசஸ் தான் அது. டு பி ஃப்ரேங்க் ஒரு 2-3 மில்லட் வெரைட்டி தான் ஃபில் பண்ணேன். ஸோ அதுக்கு மேலே எனக்கு சத்தியமாக பொறுமை கிடையாது. அதை தூக்கி வச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் ஆல்ரெடி வந்து லெஃப்ட் ஓவர் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் சார்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பிகாஸ் அகைன் கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணி வச்சா தான் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஆகுதுன்றது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபீல் ஆகுது. என்ன தான் முன்னாடிலாம் வந்து அப்படி போட்டு மனசில் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் மைண்டு ஃப்ரீ ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக வருது. ஸோ அது எனக்கு மட்டுமா எல்லாருக்குமா தெரில. பட் என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் விசாரித்த போது எல்லோரும் அப்படி தான் இருக்காங்கன்னு தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு சாம்பார் வந்து இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிட்டேன். அண்ட் ரைஸ் பார்த்திங்கன்னா திருத்தி குட்டிக்கு மட்டும் ஒரே ஒரு டம்ளர் தான் வச்சேன். ஸோ அதனால் ரைஸ் நிறைய இல்லை. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த சாம்பாரில் இருக்கிற அந்த அடி சாம்பாரில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே இஷ்டம். அதில் என்ன ஒரு டேஸ்ட் ஏறும்னே தெரியாது. என்ன தான் தட்டில் போட்டு சாப்பிட்றது இல்லாமல் இந்த ஆறிப்போன சாம்பார், இந்த ஆறிப்போன ரைஸ் அந்த சமைச்ச பாத்திரத்துலேயே பிசையும் போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் தான் சொல்லணும். ஸோ அது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி வச்சுட்ட பிறகு ஆயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் தான் எடுத்தேன். நான் வந்து ஒரு 4 types ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பீனட் ஆயில் அண்ட் சம்டைம்ஸ் கெனோலா ஆயில் எடுப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக கெனோலா ஆயில் எடுக்கிறது இல்லை. இருக்கிற ஸ்டாக் மட்டும் கிளியர் பண்ணினே தவிர யூஸ் பண்ணுறது பெருசாக கிடையாது. அண்ட் கவுண்டர் டாப் வந்து லைசால் ஆல் பர்பஸ் ஸ்ப்ரே தான் போடுறேன். அண்ட் நான் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணணும் தான் ஆசை. பட் நம்மளுக்கு ஆகிற க்ரீசினஸ்க்கு பார்த்திங்கன்னா இதை போட்டு வைப் பண்ணிவிட்டால் 1 ஷாட்டில் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அதை போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணுறேன். ஸோ என்ன தான் வந்து நம்ம சமைச்சு தள்ளினாலுமே இந்த ஃபைனல் க்ளீனிங் ஆன பிறகு நம்ம கிச்சனை பார்க்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது ரீசெண்டாக எனக்கு ரொம்ப அப்சஸ்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் மூடையெல்லாம் சார்ட் பண்ணி அண்ட் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் எடுத்து வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரை டிஷ்யூஸை வச்சு ஒரு தடவை ஃபைனலாக தொடச்சிட்ட பிறகு என்னோடய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டே வந்து காஃபி. ஸோ அதுக்காக பாலும் வச்சாச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து திருத்தி கிச்சனுக்கும் வந்துட்டாங்க. அவங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்டான தொடப்பத்தை வச்சு விளையாடுறதுக்கு. அது என்னமோ இவங்களுக்கு இதில் இருக்கிற அப்சஷன் பாத்திரம் தொடப்பத்துலலாம் அப்படின்னு தான் இருக்குன்னே தெரியல. எங்கள் யூஎஸில் வந்து டேரெக்டாக டேப்லேருந்தே வாட்டர் வந்து நம்ம எடுத்து குடிக்கலாம். பட் நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபில்டர் வந்து நான் காஸ்கோவில் தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ நான் வந்த நாள்லேருந்து இந்த பிராண்ட் ஃபில்டரே தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு வந்து அந்த வாட்டர் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதை முடித்த கையோடு வந்து பாத்திரம்லாம் தேய்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என் கிச்சன்லாம் ஒழிச்சிட்ட பிறகு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அந்த ஃபைனலாக வந்து ட்ரை பண்ண வச்சிட்டோன்னா என் கிச்சனே கிளியர் அண்ட் க்ளீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற எல்லா பாத்திரத்தையுமே வந்து கடகடன்னு தேய்ச்சி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் தேய்ச்சி முடித்த உடனே சரி லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி சாப்பிட்டது வந்து கின்வா பிரியாணி, கொஞ்சம் ரைத்தா அண்ட் 2 சிப்ஸ் தான். என்னது இது? அம்மாக்கிட்ட வரக்கூடாது. அம்மாக்கிட்ட நோ. செயினை அவ்வளோ கெட்டியமாக பிடிச்சிட்ருக்கா. இன்கேஸ் இறக்கி விட்டுற போகிறோமோன்னு. செயினை வீடும் இன்ஃபேக்ட் நான் பிடிக்க கூடல, இங்கே தூங்கிட்டு தான் இருக்காங்க மேடம். ரொம்ப உஷாராக தான் இருக்கா. ஆமாடி மேடம் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்டாங்க. லஞ்சு பருப்பு சாதம் சாப்பிட்டாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை நாஸ்டி பண்ணது இல்லாமல் என்னோடய ட்ரெஸ்ஸை சேர்த்து நாஸ்டி பண்ணிட்டாங்க. இப்போ நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு அவங்களோட ட்ரெஸ் மாற்றியாச்சு. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஆமாம், அவளுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 3 நாள் ட்ரெஸ் சேஞ்ச் இல்லை. எனக்கு இப்போல்லாம் 3 நாள் ட்ரெஸ் சேஞ்ச் ஆகுது. புரியுதா உனக்கு என்னெல்லாம் பேசுகிறேன்னு? ரித்திகானும் சரி
போய் அம்மா கொஞ்சம் வேலை பார்க்கட்டுமா? இதெல்லாம் முடித்த கையோட மெயினான ஒரு ப்ராடக்டை வந்து பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது மெயின்லி ஃபார் கேர்ள் மாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம கலராக ஹெட்பேண்ட் வாங்குகிறோம், அவங்க போடுறாங்களோ இல்லையோ நம்ம ஆசைக்கு வாங்கி வச்சிட்டோம். பட் அதெல்லாம் வந்து கிளம்ஸியாக ஏதோ ஒரு இடத்துல தேடி கலர் வந்து சூஸ் பண்ணி போட்டதுக்கு டெஃபினட்டாக கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிது. ஸோ இது நீட்டாக வந்து விசிபிளாக நம்மளுக்கு என்ன கலர் பிக் பண்ணுமோ அதை நீட்டாக மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா வந்து இந்த 3 ஸ்டிக் இருக்கிற மாதிரி. ஸோ இதுலேயே 4 ஸ்டிக்ஸ் அண்ட் 5 ஸ்டிக்ஸ் கூட இருக்குது. பட் எனக்கு இது சஃபிஷியண்ட்டாக இருக்குன்றனால வாங்கினேன். அண்ட் இந்த மாதிரி ஹூக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நீட்டாக அதில் ஹேங் பண்ணிட்டோம்னா அந்த ஹெட் பேண்ட்ஸ் எல்லாம் அண்ட் ரப்பர் பேண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு எஸ்பெஷலி கலர் பிக் பண்ண கிளம்ஸியாக கஷ்டமாக இருக்கும், அது எல்லாத்தையுமே இதில் நீட்டாக ஹேங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் நல்லா இருக்கிற ஒரு ஹேங்கரை உடைச்சிட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அந்த ஹேங்கர் வந்து வெயிட்டும் தாங்குச்சு. ப்ளஸ் எனக்கு எடுக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று மாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து இது எடுக்கும்போது நம்மளுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் சிங்கிள் பீசஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராகவும் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஸ்பேஸ் சேவிங் தான். ஸோ டெஃபினட்டாகவே வந்து ஒரு டோர் ஹூக்கில் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ முதல்ல இருக்கிற ஹூக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த சி ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வேண்டிய கலர்ஸை நம்மளுக்கு இஷ்டப்பட்டபடி மாட்டிக்கணும், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய டஃப்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் மாட்டி வச்சாச்சு. பட் ஆக்சுவலாக எனக்கு இது சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஈவன் தோ எனக்கு ஸ்பேஸ் இருந்தாலுமே ஹூக்ஸ் வந்து பத்தலைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் அந்த அளவுக்கு திருப்திக்கு நிறைய ஹெட்பேண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பட் உண்மையாக சொல்லணும்னா ஒன்று கூட போட மாட்டா, போட்டு அடுத்த செகண்டே தூக்கி அடிச்சிருவான். இருந்தாலும் விடாமுயற்சியாக ட்ரை பண்ண என்றைக்காவது ஒரு நாள் அவள் போட்டுப்பான்ற நம்பிக்கையில் வச்சுருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒன் சைஸ்டுன்றதுனால மேபி லைக் ஒரு டாட்லர் ஸ்டேஜில் கூட அவள் க்யூட்டாக போட்டுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒன்றும் வேஸ்ட் கிடையாது. அதை முடித்த கையோடு வந்து பிளான்ட்டாக்காக ஒரு சில பாட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். பிகாஸ் எனக்கு யூனிஃபார்மாக சிங்கிள் கலரில் வைக்கணும்னு ஆசை. அண்ட் நிறைய கலர்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக இருக்கிறதுக்கு ஒயிட் தான் பெட்டரான ஆப்ஷன் சொல்லிட்டு இது ஃபுல் ஆஃப் பேக் ஆஃப் 6 நினைக்கிறேன். 6 ஆஃப் 5 கிளியராக தெரியல. ஸோ அது எல்லாமே எனக்கு ஹோல் செட்டாகவே வந்து இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ எஸ்பெஷலி வீட்டில் புதினா வளர்க்குறதா இருக்கட்டும் அண்ட் பேசில் லீவ்ஸ் வளர்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹர்ப்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் குட்டி பாக்ஸ் அண்ட் நீட்டாக சேம் சைஸில் இருந்தால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஸ்பிளேவாக வச்சாலுமே ரொம்பவே அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஓரளவுக்கு புஷ்ஷியாகவே. அண்ட் மணி பிளான்ட்டோட பாட்ஸ் எல்லாமே நான் ஐக்கியாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாட்டுமே ரொம்ப க்யூட்டாக சிம்பிள் அண்ட் நீட்டாகவே இருக்கும். அது எல்லாமே வந்து நிறைய கேக்டர்ஸ் வெரைட்டியும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபெயிலியர் பேட்டர்ன் தான் சொல்லணும். பிகாஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5-6 பிளான்ட் வச்சுருக்கேன். பட் ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து டெஃபினட்டாக அது டெஸ்ட்ராய் ஆகிடுது தான். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு குட்டி ஆசை, அதெல்லாம் கொஞ்சம் குட்டி பாட்ஸில் இருக்கிறதுனால ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட ரீசன்ட் மோஸ்ட் ஃபேவரட் பார்த்திங்கன்னா பீஸ் லில்லி தான். ஸோ ரொம்ப அழகாக ப்ளூம் ஆகுது அண்ட் சிம்பிளாக குட்டியாகவும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அந்த கலர்ஸ், அந்த ஒயிட் பியோர் ஒயிட்டில் அது வர ஃப்ளவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டுமே நான் சொல்லியிருந்த மாதிரி அது டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு ரீசெண்டாக. அதுக்கு நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு வேளை நான் ரெகுலராக இருக்கிற போத்தோஸ் வாட்டர் பண்ணுற மாதிரியே வாட்டர் பண்ணுறது கூட மேபி லைக் ஓவர் வாட்டரிங் கூட ரீசனாக இருக்கலாம். ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட் டு லேர்ன். அம்மா குட்ரி வாய் அவ்வளோ பெருசு இல்லடி குட்டி. ஓ மை காட். திருத்தி மேலே விழுந்துட்டு போகிற கேர்ஃபுல். அம்மா கொடுமா ப்ளீஸ் ப்ளீஸ். என்னோட தெரியாது. தேங்க்யூ சரி இந்த தயவுசெஞ்சு அழாது. அம்மா கொடுமா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு திருத்தி குட்டி கொஞ்சம் கியூக்கம்பர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை தூங்க வச்சாச்சு. அண்ட் மாவுக்கு ஊற போட்டிருந்தேன். ஸோ அதையும் ஆட்டி வச்சாச்சு. ஸோ என்னையோட டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக போச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.